வெள்ளையா வண்டி எடு. சரிங்கம்மா. அம்மா தர்மம் பண்ணுங்கம்மா. என் தங்கச்சிக்கு அடுத்த மாசம் கல்யாணம் வச்சிருக்கேன். உங்களால முடிஞ்சதை பண்ணுங்கம்மா. குடுக்காதீங்க குடுக்காதீங்கம்மா. போகட்டும்பா, பாவம் பொண்ணு கல்யாணம் தானே. உலகம் தெரியாத அம்மாவா இருக்கீங்களே. தம்பி, குடுக்கிற தெய்வத்தை ஏன் குறுக்க விழுந்து கெடுக்கிற? தெய்வம் ஏமாந்துட கூடாதுல்ல, அதுக்குதான். நீ அந்த அம்மா போடுற பணத்தை தடுக்கல, என் தங்கச்சியோட வாழ்க்கையே கெடுக்கிற. பண்றதே ஃப்ராடு, இதுல ஆக்டிங் வேற குடுக்குறியா? யோ டிரைவர், நீ மட்டும் நான் யோகியம். வண்டிக்கு 800 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டு 1000 ரூபாய் எழுதி கொடுத்து அம்மா கிட்ட காசு வாங்குறல. நீதான் ஃப்ராடு, நாங்களாம் நேர்மையா பணம் வாங்குறவங்க. அப்போ நீங்க நேர்மையானவங்க. ஆமா. யோக்கியமானவங்க. ஆமா. அப்படி நீங்க யோக்கியமானவங்களா இருந்தா உன் வீட்டு அட்ரஸ் கொடு. அந்த அட்ரஸ்ல உனக்கு ஒரு வீடு இருக்கட்டும், அந்த வீட்டுல உனக்கு ஒரு தொங்கச்சி இருக்கட்டும், அந்த தொங்கச்சிக்கு நிச்சயமா இருக்கட்டும். அப்படி நிச்சயமா இருந்தது அம்மா 50 ரூபா என்ன 5000 கொடுப்பாங்க. என்னப்பா 5000? பாத்தீங்களாமா முழிக்கிறத? இதுங்கெல்லாம் ஃப்ராடு. ஏய், யார ஃப்ராடுங்கற? உனக்கு அட்ரஸ் என்ன வேணும்? எழுதிக்க. 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 சொல்லு. நம்பர் 7 கோத்தாரி நகர், கவிதா ஒயின்ஸ் நியர், கேகே நகர். நீ இப்போ நகர். அம்மா முதல்ல டிரைவரை மாத்துங்கம்மா. ஏய் போங்கம்மா. போ போ. ஏன்பா வெள்ளையா, வெறும் 50 ரூபாவோட போயிருக்கோம், தேவையில்லாம 5000 ரூபாய்க்கு தண்டை வச்சிட்டியே. அட நீங்க வேற, இதெல்லாம் போய் அட்ரஸ்மா. அந்த அட்ரஸ கீழே போடாத, பத்திரமா வை. நாளைக்கு அந்த அட்ரஸ்க்கு போவோம். அந்த அம்மா சொல்றது உண்மையா இருந்தா 5000 ரூபாய் கொடுத்துருவோம். அப்படி இல்லைன்னா திரும்பி வந்துருவோம். அங்க என்ன ஒரே கூச்சலும் குழப்பமா இருந்துச்சு. ஒரு புறம்போக்கு பெரிய சிபிஐ ஆபீசர் மாதிரி கேள்வி கேட்டான். ஒரு பொய்யான அட்ரஸ கொடுத்து விட்ட. எங்க போய் எவகிட்ட மாட்டானோ. மகாலட்சுமி மாதிரி இருக்க, என் கண்ணே பற்றும் போல இருக்கு. தீப்திமா, மாப்பிள்ளோட்டுக்காரங்களா வெயிட் பண்றாங்க, சீக்கிரமா காஃபி கொண்டு வாமா. சரி கொண்டு வரேன், போ. தீப்தி, என்னங்க இது? வேலைக்காரி கையில காப்பியை கொடுத்து எங்களை அவமானப்படுத்துறீங்க. ஐயோ, இதாங்க என் பொண்ணு. தீப்தி, என்னடி இது? நான் காலம் பூரா உங்க வீட்டுல வாழ போற கோலம் இந்த கோலம் தான். என்ன பொறுத்த வரைக்கும் பட்டுப்புடவை கட்டுறதும் நகை நட்டு போடுறதும் எல்லாமே வேஷம்தான். இந்த கோலத்துல உங்களுக்கு என்ன பிடிச்சிருந்தா கல்யாணம் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு பாயிண்ட் போதும் நம்ம லைஃப்ல ஜாயிண்ட் ஆகிறதுக்கு. நான் எத்தனையோ பொண்ணு வீட்டுல பதார்த்தத்தை பாத்திருக்கேன், இந்த வீட்டுல தான் யதார்த்தத்தை பாக்குறேன். யோ ஐயர, பஞ்சமிக்கிட்டு பஞ்சாங்கத்துல கல்யாணத்துக்கு நாளை பாரு. இந்த அட்ரஸ் தான், போலாம். எல்லாருக்கும் வணக்கம். இங்க யாருங்க பொண்ணு? இதோ யதார்த்தமா நிக்குது, இதான் பொண்ணு. உண்மையிலே பிச்சைக்கார குடும்பம் தான். நேத்து நீ நம்பல பாத்தியா? இப்ப நம்புறமா? பேசாம அந்த 5000 கொடுத்துருவோம், பாவம். நீங்க யாருங்க? உங்க அக்கா தான் எங்களை அனுப்பிச்சு வச்சாங்க. உட்காருங்க. ஏய் ஏந்திரா, பெரியவங்க உட்காரட்டும். நீங்க உட்காருங்கம்மா. இதோ பாருங்க, இந்த உலகத்துல சில பொம்பளைங்களுக்கு தான் கோயில் கட்டுவாங்க. ஒண்ணு எங்க அம்மா மாதிரி ஆளுங்களுக்கு, அடுத்து உங்க அக்கா மாதிரி ஆளுங்களுக்கு. எங்க அக்காக்கு ஏன் கோயில் கட்டணும்? என்னங்க இப்படி கேட்டுட்டீங்க? இந்த மாதிரி அக்கா கூட பிறக்க நீங்க கொடுத்து வச்சிருக்கணும். உங்க கல்யாணம் நடக்கணுங்கிறதுக்காக வீதி வீதியா, தெரு தெருவா, ரோடு ரோடா, டிராபிக் டிராபிக்கா, ஏன் கோயில் கோயிலா பிச்சை எடுக்கிறாங்களே. என்னது? அக்கா பிச்சைக்காரியா? ஐயோ, உட்காருங்க உட்காருங்க. தப்பா சொல்றாரு. ஹலோ, எஸ், என்ன சொன்னீங்க? எங்க அக்கா பிச்சை எடுத்தாங்களா? அட ஆமாங்க. நீங்க அட்ரஸ் மாதிரி வந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். இல்லம்மா, நம்பர் 7 கோத்தாரி நகர், கேகே நகர், இதானே? ஆமா. உங்க அக்காவே கொடுத்த அட்ரஸ், நீங்களே கண்ணால பாருங்க. இந்த ஆதாரம் போதாடா? எந்திரா. ஏமா, உனக்கு பட்டுப்புடவை வாங்குறதுக்கு வக்கு இல்ல, நகை நட்டு போடுறதுக்கு யோகிதை இல்ல, இதெல்லாம் வேஷம்னு சொல்லி எங்களை ஏமாத்த பாக்குறியா? நல்ல வேலை,
தம்பி கடவுள் மாதிரி வந்து எங்களை காப்பாத்திடுச்சு. அட இதுல என்னமா இருக்கு? இத பாருங்க, இந்த தம்பி ஏதோ குழப்புது. நீங்க அவசரப்படாதீங்க. அட சும்மா இருங்கம்மா. உங்க வீட்டுல சம்பந்தம் வச்சுக்கிட்டா நாளையில இருந்து எங்க குடும்பம் தெரு தெருவா பிச்சை எடுக்க வேண்டியதான். ஏங்க உங்க அக்கா பிச்சைக்காரிங்கிற உண்மைய மாப்பிள்ளை வீட்டுல சொல்லவே இல்லையா? தீப்தி, என்ன எல்லாரும் கிளம்பிட்டாங்க? இவங்க தான் என் அக்கா. இவங்க தான் உங்ககிட்ட பிச்சை எடுத்தாங்களா? இவங்க இல்ல, ஒருவேளை உங்க மூத்த அக்காவா இருக்குமோ? ஐயோ, எனக்கு இருக்கிறதே ஒரே ஒரு அக்கா தான். ஒரே ஒரு அக்காவா? என் பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்தது இல்லாம நக்கல் வரையா உனக்கு? அம்மா 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 அம்மா, என்னடா உங்க அம்மாவா? என்ன ட்ரெண்டே மாறுது? ரெண்டு என்னடா கை காலே மாறும். டேய், நீ பண்ண ஃப்ராடுத்தனத்துக்கு உன்னை லாக்அப்ல போட்டு ஜட்டியோட உன் முட்டைய பேக்குறேன் பாரு. இந்த ஆளுக்கு இந்த தண்டனை கொடுக்க கூடாது. வந்த மாப்பிளைய விரட்டி விட்டல்ல, நீதான் எனக்கு மாப்பிள்ளை பார்க்கணும். என்னது? மாப்பிள்ளை பார்க்கணுமா? நீதான் எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும். ஹலோ, எங்களுக்கு வேற வேலை நினைச்சீங்களா? இல்லன்னு வச்சுக்க, என் சாவுக்கு நீதான் காரணம்னு சொல்லி லெட்டர் எழுதி வச்சுட்டு செத்துருவேன். ஓய், அதுக்கப்புறம் நீ உயிரோடு இருந்துருவியா? எங்க போறா இவ? இந்த இருக்கு என் ஆல்பம், போய் நல்ல மாப்பிள்ளையா தேடு. ஆல்பமா? சீக்கிரமா எனக்கு ஒரு மாப்பிள்ளைய பாரு. என்ன புரோக்கராவே ஆக்கிட்டீங்களா? போ, ஆக்டிவா ஒர்க் பண்ணு. ஓய், ஓடனா. என்ன தொழிலே மாத்திட்டாளுங்க. வண்டி எடு. என் துணி யாரையா தோச்சது? அழுக்கு முட்டையா கிடக்கு, நான் துவைக்க சொன்னேன். தப்பா? உன்னை யாரையா துவைக்க சொன்னது? உன்னை யார் துவைக்க சொன்னது? அட சட்டையை விடுப்பா. கேட்கல சொல்லியா? துணியை துவைச்சு வளர்மதி, அவளை போய் கேளு. ஏய், என் துணி நீ எதுக்கு துவைச்ச? அழுக்கு துணி எல்லாம் துவைக்காம பூஜை பண்ணுவாங்க. கேக்குறல, அந்த டவுசர்ல ரூபாய் இருந்துச்சு எங்க? எது? அந்த ஒத்த ரூபாய்? ஆமா, அந்த ரூபாய் தான் எங்க? ஏன்பா, அந்த ஒத்த ரூபாய் நான் திருடிக்கவா போறேன்? உன் ரூம்ல விபூதி மடல் இருக்கு, போய் எடுத்துக்கோ. கேவலம் ஒரு ரூபாய்க்கு இந்த ஆர்ப்பாட்டம் பண்ண? இல்ல, இனிமே நான் எத்தனை கோடி சம்பாதிச்சாலும் இந்த ஒரு ரூபாய் என்னால சம்பாதிக்க முடியாது. ஏன்னா இது எங்க அம்மா எனக்கு கடைசியா கொடுத்த காசு. அப்படின்னா இந்த காசு உங்க அம்மாவே உன் கூட இருக்கிற மாதிரி, இது எப்பவும் உன் கூடவே இருக்கணும். அந்த காசு இதுல வை.